ஆணவ கொலைகளும் ஆளும் கட்சிகளும் ப்ளூரல். பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதியை ரிமூவ் பண்ணா ஜாதி அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. தாத்தா பேருக்கு பின்னாடி இருந்த ஜாதி என் பேருக்கு பின்னாடி இல்லை. ஜாதி அழிஞ்சிருச்சா? நோ. படிச்சா ஜாதி அழிச்சிடலான்னு சொன்னாங்க. கொலை பண்ணவரும் படிச்சவர் தான், கொலை பண்ணப்பட்டவரும் படிச்சவர் தான். ஜாதி அழிஞ்சிச்சா? நோ. நாங்க சமூக நீதி கட்சி, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை அழிச்சிடுவோம்னு சொன்னாங்க. ஓட்டு போட்டாச்சு, ஆட்சிக்கு பல தடவை வந்தாச்சு. ஜாதி அழிஞ்சுதா? நோ. ஃப்ராங்கா பேசணும்னா சமூக நீதி பிரச்சாரம் பண்ற கட்சிகளுக்குள்ளேயே சமூக நீதி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சமூக நீதி பேசுற இந்த கட்சிக்கு தான் எலெக்ஷன் அப்படின்னு வந்தா ஆளா ஜாதி அடிப்படையில கேண்டிடேட் நிக்க வச்சு ஓட்டு கேட்கறது. என் ஜாதிக்காரன் கூட தான் நான் பழகுவேன் அப்படின்னு சொன்னா அது ஜாதி வெரி ட்ரூ. ஆனா ஜாதி பார்த்து தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஜனநாயக அரசியல். இப்படி ஜாதி அடிப்படையிலேயே வச்சு ஜெயிச்சு வர அமைச்சர் சமூக நீதியை காப்பாத்துவாரா இல்ல அவரோட சமூகத்தை காப்பாத்துவாரா? அது அரசியல் நிரந்தரம் இல்ல. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு எதையாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரு மந்திரியா வந்தா மட்டும் தான் செய்ய முடியும். வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டாங்க. ஆகவே நாம் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது, நான் இந்த மேடையில சொல்லிட்டு போறது வரும், எங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது, உங்க புண்ணியத்துல கடவுள் ஆட்சியோட உங்க இயற்கை ஆட்சியோட வரப்போகுது. வரும்போது உங்களுடைய காரியங்கள் நீங்க சாதிச்சுங்க. அதுக்கு அடையாளம் என்ன? ரெட்டியார். ஜாதி அப்படிங்கிறது வெறும் அடையாளம் பெருமை அப்படிங்கிறதுல இருந்து அரசியலா மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. கேஸ்ட் போலரைசேஷன் அப்படின்னா என்னன்னு எடுத்து படிங்க. ஒரு நோய் இருக்க வரைக்கும் தான் அந்த நோயோட மருந்தோட தேவை அப்படிங்கிறது இருக்கும். ஜாதியும் ஜாதி பிரச்சனையும் இருக்க வரைக்கும் தான் ஜாதி அழிக்கிறோம், ஜாதியை எதிர்க்கிறோம், ஜாதியை ஒழிக்கிறோம், ஜாதியை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ற எல்லா கட்சிகளோட தேவை அப்படிங்கிறது இருக்கும். மணியா சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க எந்த கட்சியும் ஜாதி அழிக்க வரல, அதிகாரத்தை தக்க வச்சுக்க தான் வராங்க. அதுக்காக அவங்க ஜாதி எதிர்ப்பும் பேசுவாங்க, ஜாதி மாநாட்டிலையும் கலந்துப்பாங்க. இட்ஸ் நத்திங் பர்சனல், ஜஸ்ட் பாலிடிக்ஸ். ஸோ நீங்கள் எஸ்சி, ஓபிசி, எஃப்சி எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் அப்படின்னு நினைக்கலாம். பட் நிதர்சனம் என்னன்னா நம்ம எல்லாரும் ஒன்று தான், வெறும் ஓட்டு. இல்லை சார், மக்கள் ஜாதி வரி பிடிச்சவங்களா இருக்காங்க, மக்கள் கிட்ட மாற்றம் வந்தால் தான் ஜாதி அழியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் திரும்பவும் கேட்குறேன், நான் ஜாதி பார்த்து பழகுவேன் அப்படின்னு சொன்னால் ஜாதி வெறியன். ஆனால் நான் உங்கள் ஜாதி எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்னு கேட்குற அரசியல்வாதி என்ன ஜாதி ஒழிப்பு போராளியா? இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்கா? ஜாதியை வச்சு அரசியல் பண்ற தலைவர்கள் இருக்க வரைக்கும் ஜாதி அப்படிங்கிறத அழிக்க முடியாது. மாற்றம் மேல இருந்து வரணும். தெலுங்கு பேசுறேன், ரெட்டியார் வேற ஜாதி பொண்ணு கொடுக்க முடியுமா, எடுக்க முடியுமா?